ஹாய் காய்ஸ், கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அனலாக் 5.1 ஆம்பிளிஃபயர் கண்ட்ரோல் டைப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் அந்த வீடியோஸில் சொல்ல போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நம்ம நண்பர்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எல்லா ஆம்பிளிஃபயருமே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி பேசாதீங்க. நம்ம கொடுக்குற ஆம்பிளிஃபயரும் வெளியில் கொடுக்குற ஆம்பிளிஃபயரும் கம்பேர் பண்ணி பேசும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும், ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதை நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன். நம்மக்கிட்ட வர கஸ்டமருக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு எந்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடு அந்த மாதிரி பார்த்து ஒவ்வொரு பொருளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஆம்பிளிஃபயரு. அதாவது நம்மளுக்கு ஆம்பிளிஃபயர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கம்பல்சரி, அது ஒரு தாட்டு கிடையாது. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் ஆம்பிளிஃபயர் பண்ணுவோம், விருப்பம் இல்லைன்னா நம்மளோட போர்டு தயாரிப்பு வேலை பண்ணுறதே டைம் ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரீ டைமில் எனக்கு பிடிச்ச ஒரு சில கஸ்டமர்களுக்கு நம்ம செஞ்சு ஆம்பிளிஃபயரு டெலிவரி கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஹாபிக்காக நான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபயரு ஃபுல்லாக நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய வேலை பிடிச்சி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் நான் கேட்குற டைம் கொடுக்கும்போது கம்பல்சரி நான் ஆம்பிளிஃபயர் பண்ணி தருவேன். டைம் கொடுக்காத நண்பர்களுக்கு நம்மளால் கம்பல்சரி பண்ண முடியாது. நிறைய நண்பர்கள் நல்லா பண்ணுறவங்க இருக்காங்க, நீங்கள் அங்கேயே பண்ணிக்கலாம். பட் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அண்டு மெட்டீரியலும் போர்ட்ஸ் அண்ட் ஆல் ஆம்பிளிஃபயர் ஐட்டம் மெட்டீரியலும் நம்ம அவுட்புட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மக்கிட்ட ஆம்பிளிஃபயரு வேணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதாவது நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயரை பார்க்கும்போதே புரியும். பேசிக்காக இப்போ பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபயருக்கு அமௌண்ட்டு போட்டோமா உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சா, நாளைக்கு தான் சாயங்காலம் எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி எடுக்கிற ஆம்பிளிஃபயரும் நான் உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய ஆம்பிளிஃபயர் ரீஒர்க் வருது. அப்போ ஒரு ஆம்பிளிஃபயரை அர்ஜெண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு போய் நீங்கள் வீட்டில் போட்டாலும் ஃப்யூச்சரில் என்ன ப்ராப்ளம் வருது அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷத்துக்காவது அந்த ஆம்பிளிஃபயரை கையை வைக்காமல் ஆம்பிளிஃபயர் ரன் ஆகணும். அப்படியே போட்ட ஆம்பிளிஃபயர் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு பிளான் பண்ணுறோமா, நம்மளோட கண்டென்ட் என்ன யோசித்து ஒரு ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணுங்கள் அப்படின்றது தான் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த அப்டேட் போகிறீங்க, அடுத்தடுத்த அப்டேட் போகிறீங்கன்னும் போது கம்பல்சரி அந்த ஆம்பிளிஃபயரோட மெட்டீரியல்ஸ் அதிகமாக டேமேஜ் ஆகும். அது இல்லாமல் உங்களோட அமௌண்ட் வேஸ்டேஜ் ஆகும். அதெல்லாம் யோசித்து பிளான் பண்ணி ஒரு டைம் செலவைங்க, அதை பர்ஃபெக்டாக செலவைங்கன்றது அந்த வீடியோஸில் சொல்ல வரேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செலவு அது பர்ஃபெக்டான செலவு பண்ணுங்க அப்படின்றது தான் நம்மளுடைய நண்பர்கள், நம்மளை பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வரேன். இது நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு 10 இன்ச்சு to 12 இன்ச்சு சப்வூஃபர் போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரு, ஆம்பியரு, வாட்டேஜி அப்படின்ற ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்கும். நிறைய நாள் பார்த்திங்கன்னா நான் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடலை. இந்த வீடியோவில் நான் அதை அக்யூரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம போடக்கூடிய 4 பிரிட்ஜு மோனோவுக்கும் அண்ட் பேரலல் மோனோவுக்கும் நம்ம ரெகுலராக எல்லாருமே பார்த்திங்கன்னா 24 வோல்ட் 5 ஆம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம என்ன பவர் எடுக்கிறோம், அது என்ன வாட்டேஜ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரூம் சைஸ் என்ன, ரூம் சைஸுக்குள்ளே நம்ம என்னென்ன மாதிரிலாம் நம்மளோட ரூம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலெலாம் தெரியாமல் நம்ம ஹையாக டிரான்ஸ்ஃபார்மர் போடுறதும் ஹை பவர் கொடுக்குறதும் நம்ம பெரிய 10 இன்ச்சு 12 இன்ச்சு சப்வூஃபர் போடுறதும் அது நம்மளுக்கு முழுமையாக ரிசல்ட்டு கொடுத்துடாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறோம்னா நம்மளோட ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி வாட்டேஜபிள் கொடுக்கணும். அப்படி இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான காஸ்ட் பண்ணி நீங்கள் ₹1,00,000 செலவு பண்ணி அந்த ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணாலும் அந்த ரூமுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக தராதுன்றது தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம சினிமா தேட்டருக்கெலாம் போகிறோம், அங்கேலாம் பார்த்திங்கன்னா நிறைய அக்வா ஷீட்டு இந்த மாதிரி போட்டு நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பேசிக்காக நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 4 செவுரு இருக்கும், ஒரு விண்டோ இருக்கும். அப்போ ஒரு ஸ்பீக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கும். அந்த ஒரு டைரெக்ஷனில் அந்த வாய்ஸ் வந்துட்டுருக்குன்னா அடுத்து பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய்ட்டு ரிவேர்ஸ் ஆச்சுன்னா அந்த ஆடியோவே புரியாது. அப்போது ஒரு லோ வாட்டேஜில் நீங்கள் எந்த ஒரு அக்வா ஷீட்டும் போடல,
நார்மலான ஒரு பேசிக் ரூம் தான் வச்சுருக்கீங்க, உங்களோட ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ரூமுக்குள்ளே எவ்வளோ வாட்டேஜை ரன் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு முழுமையான டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நீங்கள் டெக்னீஷியன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பவர் ஆம்பை சூஸ் பண்ணி அவங்க போட்டு தருவாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லி ஆகும் அப்படின்றத நீங்கள் பண்ண முடியும். அதை முழுமையாக நீங்கள் லைஃப் லாங் என்ஜாய் பண்ணலாம். அந்த சாங்ஸை அதிகமான நீங்கள் வாட்டேஜில் போட்டு ரன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அந்த டெக்னீஷியனுக்கும் கஷ்டங்கள் ஏற்படும், உங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமான வாட்டேஜ் ஆம்பிளிஃபையரை கொண்டு போயிட்டு உங்களோட ரூம்ஸில் வச்சுட்டு சப்வூஃபரை 12 இன்ச்சு 15 இன்ச்சு 18 இன்ச்சு வரைக்கும் போகிறாங்க. அந்த மாதிரி போகும்போது அந்த ரூம்குள்ளே எவ்வளோ லோ ஃப்ரீக்வன்சி இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ லோ ஃப்ரீக்வன்சி தான் இன்சர்ட் பண்ண முடியும். அதிகமான லோ ஃப்ரீக்வன்சி இன்சர்ட் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ஆடியோ எப்படி புரியும்? 12 இன்ச்சு கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 12 to 12 ரூம் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சப்வூஃபர் கேட்குறாங்க. அந்த 12 இன்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங்கான ட்ரான்ஸ்ஃபார்மர் போடணும், அதுக்கு தகுந்த பவர் ஆம்ப் போடணும். அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு போட்டு கொடுத்தாலுமே அவங்க ரூம் சைஸில் போய்ட்டு சப்வூஃபரை அதிகமான லோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு ஆடியோ ரிசல்ட் எப்படி புரியும்? ஒரு மாதிரி உங்களுக்கு முந்துன்னு காதை அடிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் கூட அந்த சாங்ஸ் என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது நம்ம ஒரு சாங்ஸை கேட்குறோம்னா அது 5 சேனலுக்கு ஈக்குவல் இன்ட்டாக அந்த சப்வூஃபர் 1% தான் அந்த லோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸில் இருக்கும். அதுவே அது ரொம்ப நேரம் கேட்க முடியாது. நம்ம நண்பர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம நிறைய பேஸ் வேணும். அந்த பேஸ் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் கேட்கணும். நம்ம இருக்கக்கூடியது ஒரு இன்டீரியருக்குள்ளேன்னா ஒரு குடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடம்னு வச்சுக்கிங்களேன், அதுக்குள்ளே எடுத்து அவங்க நீங்கள் ஒரு சவுண்ட் போட்டிங்கன்னா அந்த குடத்துக்குள்ளே மட்டும்தான் கேட்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கேட்காது. அப்போ கேட்குதுன்னா அது அவுட்டரில் வைக்கணும். அந்த அவுட்டரில் வச்சா தான் அந்த பேஸ் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். நிறைய பேர் இந்த லாங் பேஸு அவுட்ரு பேஸு அப்படின்றாங்க. அது வந்து வீட்டுகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிக் ஆம்பிளிஃபையர்லேயே கிடைக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வந்து ரூம்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும், தறிப்பற்ற இல்லை அந்த மாதிரி மெக்கானிக் ஷாப்பு அந்த மாதிரி இருந்ததுன்னா அவுட்டரில் வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து வெளியே ஃபுல்லாக போஸ் ஆகும் அந்த சாங்ஸோடு. அப்படின்னும்போது மட்டும்தான் அந்த பேஸ் வந்து உங்களுக்கு லாங் போகும். சாதாரணமாக சுற்றிலையும் சேவரை கட்டி வச்சுட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆம்பிளிஃபையர் வச்சுட்டு எனக்கு லாங் பேஸும் வரல, எனக்கு டர்போ பேஸு வரல, அந்த பேஸு வரலன்னு சொன்னீங்கன்னா கம்பல்சரி எதுவுமே வராது. ஏன்னா நம்ம நண்பர்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு 5 ஆம்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000க்கு 63 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டிருக்கேன். 3510 ஃப்ளாட் டையோடு போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 5 வோல்ட் பக் போர்டு, ஒரு கூலிங் ஃபேனுக்காக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கூலிங் ஃபேனை ரன் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு 0-12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த ஃபேனு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பிளிஃபையருக்கு மோஸ்ட்லி ஃபேனே தேவையில்லை. பட் இந்த கேபினெட்டில் ஹோல்ஸ் கட்டிங் இருக்கிறதுனால டபுள் ஃபேன் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபேனோட ஏர் உள்ளே வர மாதிரியும் ஒரு ஃபேனோட ஏர் வெளியே போகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் BTL மோனோ. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்மளோட X1 5.1 அனலாக் ப்ரோலாஜிக்கு. அதே மாதிரி நம்மளுடைய 7265 5 சேனல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃப் ஹீட் சிங்க் போட்டு நம்ம கொடுத்துருவோம். இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிற USB போர்டு பார்த்திங்கன்னா வகாரியா பிராண்டோட USB போர்டு, ஒயிட் டிஸ்பிளே. கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அப்பாய் கண்ட்ரோலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம PCB பயன்படுத்திடுவோம். வயரிங் நம்மளால் எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ பண்ணிடுவோம். இந்த ஆம்பிளிஃபையரோட இன்புட் ஸ்டோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ இன்புட். அது வந்து நம்ம யூஎஸ்பியில் மோடு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆக்ஸில் கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஸ்டீரியோ கண்டென்ட் ஒரு டிவிடியோ டிவியோ ஏதோ ஒன்று இன்புட் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் யூசேஜ் பொறுத்து தான் நம்ம இன்புட் ஸ்டோர் கொடுப்போம். நிறைய இன்புட் ஸ்டோர் கூட கொடுக்கலாம், ஆப்டிக்கல் கோஎக்ஸல், அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போகும். இது ஒரு சிம்பிள் ஆம்பிளிஃபையர் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு யூஎஸ்பி போட்டு ஒரு SD கார்டு, ப்ளூடூத், FM நீங்கள் இதை ரன் பண்ணிக்க முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கண்ட்ரோலு, பேஸ் கண்ட்ரோலு, இது ஃப்ரண்ட் கண்ட்ரோல். இந்த 3 கண்ட்ரோலும் ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்பீக்கருக்கு ஒர்க் ஆகக்கூடியது. இது ரியர் வால்யூமு, இது சென்ட்ரு வால்யூமு, இது சப்வூஃபர் ஃப்ரீக்வன்சி. இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூமு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பஞ்சாயத்துக்கு நம்ம போயிடும். என்னுடைய ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நான் என்ன பண்ணுறேனோ முழுமையாக 1% கம்மியாகவே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்பிளைன் வந்து கஸ்டமருக்கு கொடுத்து பிரதிபலிப்பு கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட பல்ப் வாங்கி நம்ம பேக் அடிக்கிறத விட நம்ம இதை தான் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணனா இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறோம். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு சில கஸ்டமருக்கு ஆம்பிளிஃபையர் செய்து கொடுத்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் கேட்குற மெத்தடு ஒரு சிலது மட்டும்தான் செஞ்சு கொடுக்க முடியும். அவங்களுடைய ரூம் சைஸை பொறுத்து அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நம்மள மேலே தான் வருத்தப்படுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் போட முடியும், இவ்வளோ பண்ணணும், அந்த போர்டு போடணும், இந்த போர்டு போடணும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போகிறாங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து டெக்னீஷியன்ட்டே எல்லாத்துட்டையுமே வந்து எனக்கு இது போட்டு பண்ணி கொடுங்க, அது போட்டு பண்ணி கொடுங்க. நீங்கள் உங்களோட ரூம் சைஸு யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபரு சைடு ஸ்பீக்கர் இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டெக்னீஷியன்ட்டே எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் என்ன சைஸ் ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போது அந்த டெக்னீஷியன் சொல்லுவாங்க உங்களுடைய ரூமில் எவ்வளோ வாட்டேஜை கொண்டு போக முடியும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் பயன்படுத்தி அவங்க சொல்கிறதுக்கு சப்வூஃபரை பயன்படுத்தி நீங்கள் ஒரு முழுமையாக ஒரு ஆம்பிளிஃபையரை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடியது வந்து நீங்கள் ஒரு 40R போட்டிருக்கீங்க, இங்கே 7265 போட்டிருக்கீங்க, இது வந்து ஒரு 150 வாட்ஸு, இது வந்து ஒரு 200 வாட்ஸு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 350 வாட்ஸ் வருது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆம்ப்ஸ் இருக்குது. இது ஏன் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுமையாக ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங்ஸ் கேட்கும்போது யாருமே ஃபுல் ஸ்பீடில் இந்த ஆம்பிளிஃபையரை ரன் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 200 வாட்ஸ் இருக்குன்னா அந்த 200 வாட்ஸுமே ஃபுல்லாக ரன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ரன் ஆகிற கண்டிஷன் எப்போன்றதை அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது ஒரு 50 வாட்ஸ் இருக்குன்னா அந்த 50 வாட்ஸ் ஃபுல்லாக ரன் ஆகாது. மேக்ஸிமம் கஸ்டமர் பயன்படுத்துகிறது ஒரு 15 வாட்ஸு தான். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு 15 வாட்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. மீதி வாட்ஸு எம்டியாக தான் இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் வால்யூமில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஒரு ஐசியோட 50 வாட்டேஜ் ஃபுல் ஃபோர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படின்னும்போது அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஆம்பிளிஃபையரோட பவர் சப்ளை வந்து ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் அதாவது நம்ம கஸ்டமருக்கு அதிகமான அவுட்புட்டும் வேணும், பட்ஜெட்டும் குறைவாக இருக்கணும். அப்போது இந்த டெக்னீஷியன் மாட்டிக்கிட்டு ரொம்பவே முழிக்கிறாங்க. நம்ம ஒரு கஸ்டமருக்கு எப்படிடா ஆம்பிளிஃபையர் செஞ்சு தரது, அங்கே வாட்டேஜும் கேட்கணும், ரிசல்ட்டும் இருக்கணும். அந்த இடத்தாண்ட பார்த்திங்கன்னா லேபு அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கணும். லேபரில் குறைக்கலாமா இல்லை மெட்டீரியல் குறைக்கலாமா அப்படின்னும்போது நம்ம டெக்னீஷியன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப மண்டையை போட்டு பிடிச்சி ஒரு சில அப்டேட்டுகளை நம்ம நிறைய டெக்னீஷியன் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு கஸ்டமரையும் இன்றைக்கி சமாளிக்கிறது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டு இன்றைக்கி ஒரு இது பண்ணுறோம், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறாங்க. முழுமையாக இது ஃபுல் ரேஞ்சில் ரன் ஆகணும்னா இதுக்கு கம்பல்சரி ஒரு 15 ஆம்பியராவது டிரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் ரேஞ்சில் ஓடுற மாதிரி இருக்கணும். அந்த ஃபுல் வாட்டேஜுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் சவுண்டில் ஓடும்போது அந்த ஸ்பீக்கர் தாங்கக்கூடிய அளவு. நார்மலாக இந்த ஐசிக்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 40 வாட்ஸ் ஊஃபர் தாங்காது ஃபுல் சவுண்டில். அதை யோசிச்சு பாருங்கள். ஃபுல் சவுண்டில் இந்த 40 வாட்ஸ் ஊஃபரு 8 இன்ச்சு ரன் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்தாண்ட நீங்கள் கரெக்டான ஆம்பியர் போயிட்டுருக்கும்போது கம்பல்சரி ஸ்பீக்கர் பர்ன் ஆகும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு ஒரு நடுத்தரமாக அவங்க என்ன யூசேஜ் நம்ம ரெகுலராக நம்ம பயன்படுத்தி நம்ம கடைகளில் ஷாப்புகளில் பண்ணி கொடுக்குறோம். ஒரு ரூமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வால்யூமும் 50% வைப்பாங்க.
இவ்வளோ வைக்கும்போதே வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலியெலாம் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. பாட்டை போட்டு வீட்டில் பார்த்திங்கன்னா அதகாரணம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டு நம்ம நண்பர்கள் கஸ்டமர் அனுபவிப்பாங்க. பட் அவ்வளோ காஸ்ட் பண்ணி ஆனால் அது சும்மா வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல் வாட்டேஜ் பயன்படுத்துறதில்ல. குறைஞ்சபட்சம் இதில் பார்த்திங்கன்னா அவங்க அவுட்புட்டு கேட்டுட்டு இருக்கிறது வந்து மிஞ்சி போனால் ஒரு 150 வாட்ஸ் அவங்க ரூமில் கேட்டுட்டு இருப்பாங்க. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த 150 வாட்ஸு ஒரு சில சாங்ஸ் இப்போ எப்போயாவது ஒரு டைம் ஒரு 10 பாட்டு 20 பாட்டு ஃபுல் ரேஞ்சில், அதாவது நம்ம வீட்டில் ஃபேமிலியெலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டாங்கன்னா நம்ம நண்பர்கள் கஸ்டமர் அதிகம் யூஸ் பண்ணுறது வந்து அந்த சாங்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது நம்ம பாய்ஸ் தான். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா மீடியமான சவுண்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக யூஸ் பண்ணுறது சவுண்டு நம்ம நண்பர்கள் பாய்ஸ் மட்டும்தான். அப்படின்னும்போது ஃபேமிலி இல்லாத போது குறைஞ்சபட்சம் ரன்னிங்கில் கேட்பாங்க, ஒரு 75% இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. அதுவே ஒரு சாங்ஸு 2 சாங்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்படின்னும்போது இந்த ஒரு 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரே ஒரு வீட்டில் வந்து ரன் பண்ண முடியும். இப்போ இந்த 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்ற மாதிரி பவர் சப்ளை சூஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பவர் ஆம்பை சூஸ் பண்ணணும், எவ்வளோ வாட்டேஜ். இப்போ இந்த 24 வோல்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜ் போர்டு போட்டால் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு அந்த 12 இன்ச்சில் கிடைக்கிற எஃபெக்டே ஒரு 8 இன்ச்சில் எடுக்க முடியும். இந்த இடத்தாண்டா வோல்டேஜ் அதிகமான போர்டு போட்டுட்டோ, நீங்கள் அதிகமான வாட்டேஜ் உள்ள போர்டு போட்டுட்டோ அப்படின்னும்போது வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டுக்கு ஃபுல் சப்ளை இருக்கும்போது இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். என்றைக்குமே ஒரு ஆம்ப்ளிஃபையர் சூஸ் பண்ணுறோம்னா இங்கே அடிமட்டத்திலேருந்து தான் சூஸ் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து பவர் சப்ளை, அதுக்கப்புறம் பவர் ஆம்ப்பு சூஸ் பண்ணணும். இப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சப்போர்ட்டிவாக இதுக்கு அடுத்து அப்படி பார்த்திங்கன்னா 1% இப்போ இதுக்கு அடுத்து 1% டவுன் அப்படி தான் போகணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஆம்ப்ளிஃபையர் முழுமையாக உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். இது ஒரு பேசிக் ஆம்ப்ளிஃபையர் தான், சிம்பிள். அதாவது கஸ்டமர்கிட்ட என்னென்ன இன்புட்டு என்ன யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கேட்டு நம்ம இது கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்செலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் கம்ப்ளைண்ட் ஆகிடுது, என்ன ப்ராப்ளம்ன்றதே அவங்களுக்கு தெரியாமல் சாங்ஸ் கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதனால் யூஎஸ்பியிலே இந்த மோடு செலெக்ஷன் போட்டு ரிமோட்லேயே பண்ணிக்கிற மாதிரி நார்மலாக வரக்கூடிய ஹோம் தேட்டரில் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சுவிட்செலாம் அதிகமாக போட்டு அது கம்ப்ளைண்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் போகும், திடீர்னு கம்ப்ளைண்ட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெடி பண்ணும்போதே இந்த சுவிட்செலாம் கம்ப்ளைண்ட் ஆகிடுது. ஆனால் அது டேக்கிள் சுவிட்சில் வருது. ஒரு சில கேட்குற கஸ்டமருக்கு டேக்கிள் சுவிட்சில் பண்ணித்தரோம், அது லைஃப் வரும். அது மேக்ஸிமம் ஒரு 1 இயருக்கு மேலே வரும். அவங்க யூசேஜ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவங்களோட ரூம் சைஸுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் புட் பண்ணுறோம்னா, ஒரு 5 ஆம்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் புட் பண்ணுறோம்னா ஒரு 12க்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், 12க்கு ஒரு 20 சைஸ் ரூம், அதிகபட்சம் ஒரு 16க்கு ஒரு 30 சைஸ் ரூம் போதுமான ஆம்ப்ளிஃபையர் வாட்டேஜுக்கு. இதில் யூஸ் பண்ணக்கூடிய சப்வூஃபர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ 40R போட்டேன்னா 40R, இந்த 40R போட்டிருக்குன்னா ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் போட்டாங்கனாலே 12 இன்ச்சு எஃபெக்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு 2TR போட்டுட்டு 12 இன்ச்சு போட்டால் 12 இன்ச்சோட எஃபெக்ட் கிடைக்காது. அதே நீங்கள் ஒரு 4TR போட்டு ஒரு 10 இன்ச்சு போடும்போது அந்த இடத்துட்ட உங்களோட 12 இன்ச் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ணி கொடுப்போம். அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2TRல 8 இன்ச்சு போடும்போது அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டிஎஃப் பாக்ஸில் எல்போர்ட்டரில் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12 இன்ச்சு சப்வூஃபரில் கிடைக்கிற எஃபெக்ட் அந்த ரூம்ஸில் தெரியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். கஸ்டமரோட திருப்திக்காக நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 4TR போடுவோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு புட் பண்ணலாம். அந்த 10 இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சவுண்ட்ஸு இன்சர்ட் பண்ணிக்க முடியும். அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆம்பியர் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இது ஒரு பேசிக் டிரான்ஸ்ஃபார்மர். பேசிக்னால் ரெகுலராக நம்ம கஸ்டமர்களுக்கு காம்போவோ கொடுக்கறது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் நான் இப்போ ஒரு ரேட் போடுறேன், இன்னொருத்தவங்க இன்னொரு ரேட் போடுறாங்க, இன்னொரு டெக்னீஷியனை போய் அந்த பேசிக்கிட்டே இருக்கிறது, இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்திங்கன்னா
நம்ம யூஸ் பண்ணுற ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுவுமே மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட எல்லாமே ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணவங்ககிட்ட நம்ம வந்து டைப் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்குற மெத்தடு தான் நம்ம பண்ணி வாங்கி போடுறோம். இது வந்து நான் ஒரு வியாபாரமாக பார்க்கல, நம்மளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த குவாலிட்டியில் தரமாக எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் ஆடியோ ஃபீல்டை நோக்கி போயிட்டுருக்கேன். சீப்பான மெட்டீரியலை வாங்கி சீப்பாக பண்ணி ஆம்பிளிஃபையர் கொடுத்து அதில் நம்ம ஒரு இது பண்ணணும், வேலை பண்ணணும் அப்படின்னுன்ற எனக்கு ஒரு இது கிடைக்காது. பட் அதையும் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் செஞ்சு கொடுக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆம்பிளிஃபையர் 2 நாள் உட்காந்து வேலை செய்கிறேன். அந்த 2 நாள் உட்காந்து வேலை செஞ்சு அந்த 2 நாள் உட்காந்து நான் வேலை செஞ்சு சம்பளம் வாங்குகிறேன். அந்த சம்பளம் வாங்குறது வந்து எனக்கு கடைசி வரைக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பளம் கொடுக்குறவங்க அந்த ஆம்பிளிஃபையர் வாங்கிட்டு போகிற கஸ்டமர் என்னை பார்த்திங்கன்னா வாழ்த்தணும். அந்த மாதிரி நான் நினச்சி தான் ஒரு ஆம்பிளிஃபையர் செய்வேன். 2000 இன்றைக்கி வாங்குறன்றது பெரிய விஷயம் கிடையாது. என்னை கடைசி வரைக்கும் அவங்க வாழ்த்தணும், பா ஆம்பிளிஃபையர் 2000 லேபர் கொடுத்தாலும் இது வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்தணும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்ம நண்பர்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 நாள் மெனக்கிட்ட செய்கிற வேலை ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத வேலையை நம்ம செஞ்சு கொடுத்து அதை ஏன் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு. அந்த டைமு அந்த நிமிஷம் ஒரு மாதம் 2 மாதம் நம்ம செஞ்சு கொடுத்தா அந்த கஸ்டமரை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து 2 மாதம் ஓடினா போதுமா, அன்றைக்கி ஒரு 4000 செலவு வைக்கிறாங்க, அது 2 மாதம் போதுமா, ஏன் மேலே கூட போட்டு ஒரு டெக்னீஷியன்ட்ட தரமாக செய்யுங்க, டைம் கொடுங்க டெக்னீஷியனுக்கு. அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆம்பிளிஃபையர் கொடுத்துல உடனே ஒரு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது 1 ஹவரில் ஒரு ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண முடியும். ஒரு டெக்னீஷியனு 1 ஹவரில் ரெடி பண்ண முடியும். இதே ஆம்பிளிஃபையரை 1 ஹவர் ரெடி பண்ண முடியும். இந்த ஆம்பிளிஃபையரை நான் ஒரு 2 டேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு பொறுமையாக நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றத இந்த ஆர்எம்சி கனெக்டரில் பாருங்கள் எப்படி வயர் சால்டர் அடிச்சிருக்கேன். நம்ம எங்கெங்கெல்லாம் என்னென்ன விஷயம் செய்யணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக நம்ம ஃபாலோ பண்ணி செய்யணும். சும்மா ஏனோ தானோ ஆம்பிளிஃபையர் செய்யணும் அது போச்சு உஸ்ஸுன்னு படிச்சுது, ஆம்பிளிஃபையரில் ஆல்ட்ரேஷனே இல்லாமல் நாய்ஸ் கம்ப்ளைண்ட்டோடு படிக்குது, ஆன் பண்ணதும் ஹம்மிங் வருது பார்த்துட்டிங்கன்னா இது ஃப்ரண்ட்டு, இது ரியரு, இது சென்ட்ரு, இது சப்பு, இங்கே வந்து ஸ்டீரியோ இன்புட் லெஃப்ட்டு ரைட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பேசிக் ஒரு ஆம்பிளிஃபையர். இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட காப்பரு டைப் 3 தான். டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டைப் 3 2 இன்ச்சில் தான் போடுவேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டீரியர் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுதுங்களா, அந்த சைடு பாருங்கள். இந்த சைடில் நீங்கள் ஒரு பேப்பரை கூட விட முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் 3லே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம கேட்குறது எனக்கு இந்த காஸ்ட்டில் 100 ரூபா கூட போனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்குறோன்னா அதுக்கு என்னால் என் கஸ்டமருக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு 6 மந்த்து வாரண்டியே கொடுக்க முடியும் நான் பண்ணுற கஸ்டமருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலை அந்த மாதிரி அப்படின்றத நம்ம கஸ்டமருக்கு முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ்பிளைன் பண்ணது வரைக்கும் நம்ம நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட்டு டிஎஸ்கே சேனலில் போட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஆடியோ டெஸ்ட் பதிவு, இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ டெஸ்ட் பதிவு போடுறேன். இந்த X1 பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக்கு தரமாக பார்த்திங்கன்னா நம்ம வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கிற ப்ரோலாஜிக்கு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நம்ம நண்பர்களுக்கு சொல்லிடுறேன். X1 போட்டிங்கன்னா இந்த மாஸ்டர் வால்யூமை யாருமே ஃபுல்லாக பயன்படுத்துறதில்ல. நம்ம எப்பயுமே ஸ்டீரியோ கண்ட்ரோலே மாஸ்டர் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஃபுல்லாக பயன்படுத்துறது கிடையாது. உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பார்த்திங்கன்னா இவ்வளோ அடக்கி வச்சுட்டு இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு சவுண்டு வரல, ரிசல்ட் வரலன்றாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமை தூக்கினவுடனே சவுண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ண பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், 3வது பின்னு 2வது பின்னு ஒரு 1K ரெசிஸ்டன்ஸை மடித்து சால்ட்ரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா மாஸ்டர் வால்யூமுக்கு 6 வயரு சால்ட்ரிங் அடிச்சிங்க. இது ஒரு ஆல்ட்ரேஷனு. நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள்.
3வது பின்னு 2வது பின்னு. இதை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி நீங்கள் சவுண்டை இப்படி லைட்டாக தூக்கும்போதே உங்களுக்கு அந்த ஃபுல் சவுண்ட் போயிடும். ரிசல்ட்டு பக்காவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டு இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலை. அதே மாதிரி நம்மளுக்கு டைமும் கிடையாது, நிறைய வேலைகள் இருக்குது. வர பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இந்த பவர் சப்ளைக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடையில் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டரில் கொஸ்டின் வந்தது, இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மரு இவ்வளோ அவ்வளோ அப்படின்றது வந்து நான் சொல்கிறத நீங்கள் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா உங்கள் தாட்டுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஆம்ப்ளிஃபையரில் எந்த பிரச்சனை, ரிசல்ட் வரலாம் என்னையும் கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு கஸ்டமருக்கு தாட்டு வச்சேன். பட் அதுக்கப்புறம் அந்த கஸ்டமருக்கு வந்து நான் ரிசல்ட்டாக எடுத்து கொடுத்தேன். பட் இதை வந்து நம்ம நண்பர்களுக்கு வெளியில் சொன்னால் தானே புரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ட்ரான்ஸ்ஃபார்மர் பத்துமா, இதுக்கு பத்துமா பத்துங்க. அந்த கஸ்டமருக்கு என்ன சைஸ் ரூம் இருக்கோ அவங்களுக்கு பத்தும். ஒரு பார்த்தீங்கன்னா 60க்கு 50 ரூம் வச்சுருக்காங்கன்னா பத்தாது. அவங்க ஃபுல் சவுண்டு யூஸ் பண்ணுவாங்க, அந்த ரூமுக்கு வாட்டேஜ் கொள்ளாது. சவுண்டு யூஸ் பண்ணும்போது சப்வூஃபர் தரன்னு இழுத்துட்டு படிக்கும். அதை நம்ம நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.